அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, எல்லாரும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்களும் நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய யூடியூப் வலைதளங்கள் நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க பலமான கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் திமுக அதை ஜெயிக்க போகுது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்டிஏ கூட்டணி வீக்காக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். என்டிஏ கூட்டணி உண்மையிலே வீக்காக தான் இருக்குது. ஆனால் அவங்க வீக்காக இருந்தாலும் என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்றத்தில் ஜெயிக்க போகிறாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ண போகிறாங்க. அதனால தான் அந்த கூட்டணி வீக்காக இருந்தாலும் ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினோட ஒரு கள்ள உறவு வச்சுக்கிட்டு, ஒரு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி விட போகிறாரு. இப்படி கழட்டி விட்டுட்டா பிஜேபியால் ஜெயிக்க முடியாதுன்றது வாஸ்தவம் தான். அதற்காக ஒரு மாற்று வழியை நான் மேலிடத்தில் சொல்லியிருக்கேன். அதை செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. இந்த இடத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுக இல்லைனா கூட திமுக, பிஜேபி அதிமுக இல்லைனா கூட பிஜேபி ஜெயிக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் திமுக பலமான கூட்டணி இருந்தும் திமுக ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சில காரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை நம்ம அட்வான்ஸாக கொடுத்துட்டோம், ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம். அப்புறம் பொங்கல் பணம் நம்ம 3,000 ரூபாய் கொடுத்தோம். அதனால் மிகப்பெரிய அளவில் இங்கே ஜெயிச்சிடலாம். பொங்கல் பரிசு வேறு 5,000 ரூபாய் கொடுக்குறதாக சொல்கிறாங்க. மறுபடியும் இப்போது 3,000 கொடுப்பாரா, 5,000 கொடுப்பாரா இந்த ஜனவரிக்கு அப்படின்னு ஒரு விஷயம்லாம் எல்லாம் எதிர்பார்த்தாங்க இல்லையா? ஸோ அதை ஒரு சிறப்பாக ஒரு பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போது அந்த மகளிர் உரிமை தொகையை அட்வான்ஸாக போட்டு இனிமேல் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவில் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்படி தான் 2021 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்பொழுது பொங்கல் பரிசு பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்துட்டு அவர் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார். இவ்வளோ தூரம் கொடுத்துட்டோம், பெண்கள் ஓட்டலாம் நமக்கு தான், ரேஷன், அதாவது 1.5 கோடி தமிழ் மக்கள், 1.5 கோடி என்னவோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1.25 கோடி என்னவோ, அந்த குடும்பத்துடைய ஓட்டெல்லாம் வந்துடும், நமக்கு அது வந்தாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் ரொம்பவே பெரிய கனவு காண்டார். பெரிய அளவில் தேர்தல் அறிக்கையில் கூட வாஷிங் மிஷின்லாம் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் எடப்பாடி அவர்கள். ஆனால் என்ன ஆச்சு, எடப்பாடி அவர்கள் தேர்தலில் தோற்று போயிட்டார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் நம்ம மகளிர் உரிமை கொடுத்துட்டோம், அட்வான்ஸாக கொடுத்துட்டோம், இனிமேல் திரும்ப வந்தாக்கா 1,000 ரூபான்றதை 2,000 ரூபாய் கொடுப்போம்னா சொல்லிட்டோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கும் அப்புறம் நிறைய பெண்களுக்கும் நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துட்டோம், அதனால் நம்ம ஜெயிச்சிடலான்னு அவர் மனப்பால் குடிக்கிறாரு. உண்மையிலே அப்படி கிடையாது. பிஜேபி வேறு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளான் என்னது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிளானை தான் பிஜேபி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ கூட ஸ்டாலின் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேமுதிகவை இவர் பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ எடப்பாடி கூட என்ன டீல் போட்டிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்கள், உங்கள் கூட கூட்டணி பலமாக யாரும் சேர்த்துக்காதீங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க, நீங்கள் பிஜேபி கூட சேராதீங்க, நீங்கள் எதிர்கட்சியாக வாங்க, நான் சிஎம்மாக வந்துட்டேன்னா உங்களுக்கு என்னென்ன சலுகை வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி கிட்ட டீல் பேசி வச்சுருக்காரு. அதனால தான் எடப்பாடி அவர்கள் எந்த கூட்டணியும் சேர்க்கறதில்ல, ஆர்வம் காட்டலை. பிஜேபி சைடில் கூட எடப்பாடி அவர்களுடைய கையாளாக செயல்படக்கூடிய, கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், பாஜகவுடைய தமிழக பாஜக மாநில தலைவராக கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட எந்த ஒரு கூட்டணிக்கும் ஆர்வம் காட்டலை. ஏன்னா எடப்பாடி கூட்டணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் பிஜேபிக்காக யாரையும் பார்த்து கூட்டணி சேர்க்க விரும்பலை. அதனால் எல்முருகன் அவர்களை கொண்டு அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க நான் சொல்லி அனுப்பியிருந்தேன். அதற்காக எல்முருகன் அவர்கள் நயினார் கூட மேலிடம் முத்தரவின் பேரில் அவர் எடப்பாடி அவர்களை செஞ்சு பேசினார். அப்போ கூட எடப்பாடி அவர்கள் பிடி கொடுத்தே பேசலை. அதுவும் இல்லாமல் சரி, எல்முருகன் ட்ரை பண்ணி பார்த்தாரு. தேமுதிக அந்நியாரை இந்த ஈஷா அந்த மையத்துக்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க.
அதுலேயும் தோல்வி தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து திமுகவோட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, இங்கே இருக்க யாருக்கும் வந்து தேமுதிகவோட டிமாண்ட் என்ன, திமுக என்ன பிளான் வச்சுருக்காங்க, எடப்பாடி மனசில் என்ன ஓடுது, இது எதுவுமே மேலிடத்துக்கு தெரியாது. நான் வந்து அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு இங்கே நடக்கிற கலை நிலவரமே தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அதனால் என்னோடய ஆலோசனையை வந்து எல்முருகன் அவர்கள் அனுப்பி என்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்புறம் செயல்பட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் அறிவிக்கப்படாத செயல் தலைவராக பிஜேபி எல்முருகனை நியமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டணி விவகாரத்தில் அவர் தலையிடுறாரு. நயினார் நாகேந்திரனை ஓரங்கட்டுறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அண்ணாமலைக்கு பெரிய ரோல் இல்லை. நயினார் நாகேந்திரம் அவரை வந்து சும்மா டம்மியை அவரை வச்சுக்கிட்டு எல்முருகனை வச்சுக்கிட்டு தான் இப்போது பிஜேபி காய் நகர்த்துறாங்க. ஆனால் எல்முருகன் அவர்களுக்கும் வியூகம்லாம் அமைக்க தெரியாது. மேலிடம் சொல்கிற அசைன்மெண்ட்டை அவர் செய்வார், அவ்வளோதான் அவர். ஸோ அதனால் என்னை வந்து சந்தித்து ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா செயல்படுங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எல்முருகன் இப்போ வரையும் என்னை வந்து சந்தித்து பேசவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனை இங்கே. ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து நியமிக்கிறாங்க, ஆனால் என்னை சந்தித்து பேசுகிறதுக்கு அவங்க வந்து டைம் ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் தான் பிளான் போட்டு கொடுக்குறேன். ஆனால் அவங்க வந்து மேலிடம் சொன்னாலும் இவங்க வந்து என்னை கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டர் அஜெண்டா இருக்குது போல இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, என்ன தான் பண்ணாலும் நான் இருக்கேன்ல பிஜேபியில் கிங் மேக்கராக, நான் வந்து கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னா இந்த வெற்றி வாய்ப்பை வந்து மாற்றி விட்டுடுவேன். ஸோ திமுக ஜெயிக்கணுன்னா அது நான் தான் முடிவு பண்ணணும். திமுக தோக்கணுன்னாலும் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப தாழ்மையாக சொல்லிக்கிறேன், போல்டாகவும் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு தெரியும் என்ன வியூகம் அமைக்கணுன்ட்டு. அதை இவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நாம் வந்து சொல்லக்கூடாது, அதனால் அது வந்து நம்ம சீக்ரெட்டாக வச்சுருந்து தான் மூவ் பண்ணணும். அதனால் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். அதனால் இங்கே வந்து எல்முருகனுக்கும் தெரியாது, அண்ணாமலைக்கும் தெரியாது. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் மீட்டிங்கில் வந்து ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் உங்ககிட்ட என்ன வியூகம் இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டார் பார்த்தீங்களா, இதுதான் அந்த காரணம். ஸோ இந்த வியூகம்ன்ற வார்த்தையை அதிகமாக பிஜேபியில் பயன்படுத்துறது நான் தான். ஒரு வியூக அமைப்பாளராக நான் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்களும் அதை பார்த்து காப்பி அடித்து எதாவது செய்யலாம்னு ட்ரை பண்ணாங்க. அது எதுவுமே நடக்கலை. ஸோ திமுகவை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், பிஜேபி எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் ஓரிரு நாளில் வந்து களம் மாறும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.